ஏப்பா தளபதி விஜய் அவர்கள் குட்டி எம்ஜிஆரா போய் எம்ஜிஆர் கூட வந்து தளபதி விஜய் அவர்களை கம்பேர் பண்றீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட மனுஷன், நல்ல மனுஷையா? அவரெல்லாம் படம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் தனியாக ஒரு பாட்டில் நடிக்கும் பொழுது எந்த பாட்டிலையாவது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாரா, இல்லை பெண்களை பற்றி ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவர் வந்து திருடாதே தம்பி திருடாதேன்னு மக்களுக்கு வந்து நல்ல புத்தியை சொல்றாரு, இளைஞருக்கு நல்ல புத்தியை சொல்றாரு. தூங்காதே தம்பி தூங்காதே போய் வேலையை பாடுறான்னு ஒரு ஒரு நல்ல அறிவுரை உள்ள ஒரு பாடலை பாடுறாரு. அவரோட படங்கள்ல அந்த மாதிரியான பாட்டுகள் இருக்கு. கடவுளினும் முதலாளி அப்படின்னு சொல்றாரு. அதாவது விவசாய மக்களை வந்து கடவுள் மாதிரி பாதிச்சு அவர் பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான பாடல்களை பாட்டில் வச்சிருக்காரு. மக்கள் தான்டா நான் தாண்டா மக்கள், அண்ணா தாண்டா என்னோட தெய்வம், அவரோட வழிதான் என்னோடது அப்படின்னு அண்ணாவை மறக்காம ஒவ்வொரு படத்துலையும் அவருக்காக ஒரு தனி பாட்டையே வச்சிருக்காரு, பாட்டு வரி வச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் அண்ணாவை மறக்கவே கூடாது, நான் அவருடைய தீராத ரசிகன், அவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையும் அண்ணாவோட போட்டோவை வச்சு நடிச்ச அந்த மாதிரியான ஒரு நன்றி உள்ள ஒரு மனுஷன். மக்களுக்காக அவர் வந்து வேற மாநிலத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க, ஆனா அவர் தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வச்ச தெய்வம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்காக படுத்துக்கிட்டே ஜெயிச்சு நல்லது பண்ண மனுஷன். அவரு கூட போய் தளபதி விஜய் அவர்களை இப்படி கம்பேர் பண்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? குட்டி எம்ஜிஆர்னு அவரை போய் சொல்றீங்களே அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடுமையா ஸ்லீப்பர் ஷாட் கொடுக்கும் விதமா ஒரு விமர்சனத்தையும் ஒரு ரீப்ளேவையும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்துருக்காருங்க. அதாவது இது வரைக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் எத்தனையோ காணொலிகள் நான் அவரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு கோவப்பட்டு ஒரு வீடியோ போடுறாரு. எப்படி நீ எம்ஜிஆர் கூட உன்னை ஒப்பிட்டு பேசலாம்? நீ எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய நீ இவனா? எம்ஜிஆர் வழியில் வந்தால் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய மனிதர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசக்கூடிய மனிதர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நீ குட்டி எம்ஜிஆர் உன்னை சொல்றாங்களே, இதெல்லாம் அந்த கடவுளுக்கு அதுக்குமா? உங்களுடைய தொண்டர்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? குட்டி எம்ஜிஆர்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்காருங்க. அன்னைக்கு அப்படித்தான் கல்வி வீரர் காமராஜர் அவருடைய பேரை பயன்படுத்தி அது என்ன சொல்லியிருந்தாங்க, குட்டி காமராஜர்னு சொல்லியிருந்தாங்க. கல்வி காமராஜருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து குட்டி காமராஜர்னு சொன்னாங்க. இப்போ குட்டி எம்ஜிஆர் இருக்கிறாங்க. அடுத்து குட்டி அம்மா அம்மாங்க, குட்டி அப்பா அம்மாங்க, பக்கத்து வீட்டு பையன்மாங்க, எதிர்த்து வீட்டு ஆண்டிமாங்க. இன்னப்பா கொஞ்சம் கூட வந்து இதே இல்லாமல் வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்கள் நிறைய பேர் பிரபலங்கள் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி மக்களே, தளபதி விஜய் அவர்களை டிவிக்கு தொண்டர்கள் அனைவரும் குட்டி எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.